ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு அமெரிக்கன் கிறிஸ்மஸ் ஃபிலிமாக தமிழ் டப்பிங்கில் ரீசெண்டாக வெளியாகிருக்கிற ரெட் ஒன். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் ஆக்சுவலி 2 கதாநாயகர்கள். ஒருத்தருடைய பேர் கலம் ட்ரிஃப்ட். இவர் சாண்டா கிளாஸுக்கு ஒரு பர்சனல் செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர், நார்த் போலுடைய செக்யூரிட்டி ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர், கமாண்டராக இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னொரு ஹீரோவுடைய பேர் ஜாக் ஓமாலி. இவர் பேசிக்காக ஒரு ஹேக்கரு. அது எந்த விதமான ஹேக்கரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் எந்த விஷயம் எங்கே இருந்தாலும் நம்ம ஆளால் கண்டுபிடிக்க முடியும். அவர் கேட்குற பேமெண்ட்டை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா, எந்த விஷயம் அந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அதை தட்டி தூக்கி கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துருவாப்புல. ஆனால் பேமெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். அதுதான் அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு. ஸோ இப்படி 2 கதாபாத்திரங்கள். இப்போ படத்துடைய கதைக்கிழமை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு சாண்டா கிளாஸு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ப்ரெசண்ட்டு கிஃப்ட்ஸு எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாப்பில். இது வருஷம் நடக்கக்கூடிய சம்பவம் தான். அப்படி அவர் ஆக்சுவலி அந்த வருஷம் பண்ணணும். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவர் யாரோ மர்ம நபர்களால் நார்த் போல்லேருந்து கடத்தப்படுறாப்புல. இப்போ சாண்டா கிளாஸே ஒருத்தன் கடத்திட்டான் அப்படின்னா எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான்? முதல்ல சாண்டா கிளாஸ் இருக்க இடம் எது அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் தான் இத்தனை 100 வருஷமாக ரகசியமாக வச்சுருந்தோம். அப்படி இருக்கும்போது யார் கடத்தியிருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, இப்போ செக்யூரிட்டி ஹெட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் தானே நம்மளுடைய முதல் கதாநாயகன். அவர் சரி இப்போ இந்த விஷயத்தை நம்மளே கையில் எடுத்துகிட்டு களத்தில் இறங்கலாம் அப்படிங்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடி அவங்க சொல்கிறாங்க, நீ களத்தில் இறங்கி சாண்டா கிளாஸ் எங்கே இருப்பார் நீ எப்படி கண்டுபிடிப்ப? நான் என்ன சொல்கிறேன், சாண்டா கிளாஸ் முதல்ல இங்கே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டி கொடுத்து ஒரு பயபுள்ள இருக்குது. அந்த பயபுள்ள தான் நம்ம ஹீரோ நம்பர் 2. அந்த பயபுள்ள தான் சாண்டா கிளாஸ் இங்கே இருக்கிறாருங்கிறத காசை வாங்கிட்டு ஆப்போசிட் டீமில் போட்டு கொடுத்து இப்போ அந்த ஆள்னால தான் இப்போ சாண்டா கிளாஸை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த பயவுலையே நீ தொக்காக தூக்குற. அவன் எங்கே இருக்கான்னு நாங்கள் சொல்கிறான், அவனை போய் முதல்ல பிடிக்கிற. இப்போ சாண்டா கிளாஸ் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நீ கேட்ட காசை கொடுத்தன்னா அந்த பயவுல கரெக்டாக காட்டி கொடுத்துரும். இப்போ அதை வச்சு நம்ம சாண்டா கிளாஸ் எங்கே இருக்கிறாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து சாண்டா கிளாஸை மீட்டு கொண்டு வர்றோம். நம்ம கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் வழக்கம் போல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இதுதான் டாஸ்க்கு. ஒரு நாள் டைம் கூட கிடையாது, சட்டு புட்டுன்னு களத்தில் இறங்க அப்படின்னு சொல்ல போக நம்ம ஹீரோ நம்பர் 1 அவர் களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கிறிஸ் மார்கன் அப்படிங்கிற நபர் எழுதி ஜேக் கஸ்டன் அப்படிங்கிற நபர் இயக்குன ஒரு படம் இது. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஜனரஞ்சகமான ஒரு படம் இது. தாராளமாக குழந்தைகளோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படம் இது. அவங்களுக்கும் இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனாலும் இந்த படத்தில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். பொறுமையாக மொத்த விமர்சனத்தையும் கேளுங்க. டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு படம் இது. அது எங்கே நமக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னா, படத்தில் முக்காவாசி சீன் மேட்டை தான் கட்டியிருக்காங்க. மேட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அதை மேட்டு போட்டு தான் எடுத்தாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு காட்சி அமைப்பில் தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக டெக்னிக்கலி புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. குறிப்பாக படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், படத்துடைய எடிட்டிங் ஆகட்டும், ஹென்ரியுடைய மியூசிக் அட்டகாசமாக இருந்தது இந்த படத்துக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்துடைய மொத்த உயிர்ப்புமே இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகளாகட்டும், ஒரு சில எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு இன்றைக்கி சாண்டா கிளாஸ் போய் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் கொடுக்குறாரு கொடுக்கலங்கிறதெல்லாம் பின்னாடி. ஆனால் அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த தருணத்தில் அந்த ஒரு ஜோஷ் இருக்கணும் இல்லையா, நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும் இல்லையா. சாண்டா கிளாஸ் வந்துட்டாரு, நம்ம கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு அப்படின்னு குழந்தைகள்லாம் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அதுவும் குழந்தைகளுக்கு தெரியாத தருணத்தில் போய் குழந்தைகளுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில தருணங்களில் அந்த ஒரு பெரிய ஃபீல் குட்டு இல்லை ஒரு ஹாப்பினஸ்ங்கிற அந்த மொமெண்ட்ஸை க்ரியேட் பண்ண விதமாகட்டும்னு சொல்லி படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அட்டகாசமாக இருக்குது இந்த படத்துக்கு. படம் நெடுகிலுமே ஒரு சீனையும் மெயின்டைன் பண்ணது, அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டு போனது படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். இதுபோக இந்த படத்துடைய சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் டீமும் நான் சொன்ன மாதிரி எல்லாம் மேட்டை போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க. அட்டகாசமாக புல் ஆஃப் பண்ணியிருக்கு. எங்கேயும் பெருசாக பிசிறடிக்கலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் படத்தில் சின்ன சின்ன விஷயங்களாக பல விஷயங்கள் இருக்கும். படத்தில் நம்ம ஹீரோவாக ராக், நம்ம டுவேன் ஜான்சன் இருக்காரு, அவர் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். அதை ஒரு டெக்னிக்கலி ஒரு விஷயத்தை பண்ணி அதை பெரிய விஷயமாக்குவார். ஒரு சின்ன கார் மாதிரி ஒன்று போட்டு கடைசியாக பெரிய கார் ஆக்கிடுவார். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் அந்தளவுக்கு தத்ரூபமாக சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்.
படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் சொல்லலாம். முதல்ல 2 ஹீரோ படத்தில், ஒன்று வந்து நம்ம ராக் டுவேன் ஜான்சனு, இன்னொன்று நம்ம கேப்டன் அமெரிக்கா கிறிஸ் ஈவன்ஸு. 2 பேருமே அந்த கேரக்டர்ஸுக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது போக லூசி லியூ அவங்க ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஜேகே சிமன்ஸ் அவர் தான் சாண்டா கிளாஸாக பண்ணியிருப்பார். மனுஷனை பார்த்தா சாண்டா கிளாஸாக பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு வராது. இவர் தான் ரியல் சாண்டா கிளாஸு அப்படிங்கிற மாதிரியே இருப்பார் பார்க்குறதுக்கு. அது நல்ல அந்த கேரக்டராகவே ரொம்ப ஃபிட்டின் ஆகியிருந்தார். சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த கதாபாத்திரத்தை. இது போக கியர்னன் சிப்கா அவங்க தான் படத்தில் வில்லியாக பண்ணியிருந்தாங்க. அந்த கதாபாத்திரம் என்ன அளவுக்கு எழுதப்பட்டதோ சின்ன சின்ன சீன்ஸ் தான், பட் இருந்தாலும் அதை பார்க்கும்போது எப்பா மோசமான வில்லி அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. அது சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அவங்க. இது போக நம்ம சாண்டா கிளாஸுக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி கிராம்பஸ்னு ஒரு கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கோம். அந்த கதாபாத்திரத்தை கூட கிறிஸ்டோஃபர் ஹிவ்ஜு அவரும் அதை சூப்பராக பண்ணியிருந்தார். என்ன ஒன்று, அந்த கேரக்டரை நீங்கள் பார்க்கும்போதே ஆமாம் இது நம்ம ஐ படத்தில் அந்த விக்ரமுக்கு பியூட்டி அண்ட் த பீஸ்ட் கான்செப்டில் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருந்தாங்களே, என்னோட நீ இருந்தால்னு, அந்த பாட்டில் வந்த மேக்கப் இல்லை அந்த பீஸ்ட்டுக்கு வரக்கூடிய அதே மேக்கப் இல்லை, அப்படியே டிட்டோவாக போட்டிருக்காங்க அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். 2க்கும் 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஐ படத்தில் அந்த பீஸ்ட் மோடுக்கான அந்த மேக்கப்பும் இதில் கிராம்பஸுக்கான மேக்கப்பும் டிட்டோவாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு மேக்கப்பு. இதில் வந்து கிறிஸ்டோஃபர் ஹிவ்ஜுவும் அதை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார், அந்த கேரக்டருக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை. இது போக இந்த படம் பேசிக்காக ஒரு காமெடி ஆக்ஷன் படம் தான். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு காமெடியாகவும் ஒரு சில விஷயங்களை வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அவங்க. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு கடலோரமாக ஒரு பீச் சைடில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். 3 ஸ்னோமேன் கிட்ட 2 கதாநாயகர்களும் வந்து தப்பிக்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸையும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். படத்தில் ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப அதகலமாக சூப்பராகவே வந்திருந்தது. ஸோ அந்த விஷயமும் ஓகே இந்த படத்தில். சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயந்தான் எனக்கு பட்டுச்சு. ஒன்று, படம் வந்து 2 மணி நேரம் 3 நிமிஷம் என்னமோ ஓடுது. முதல் 1 மணி நேரம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கூட பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நல்லா தான் இருந்தது. இருந்தும் செகண்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாங்க, பெருசாக சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமாக எனக்கு பட்டுச்சு. இது உங்களுக்கும் தோணலாம், நான் சொல்கிறேன். ஆனால் செகண்ட் ஹாஃபு நிறைய விஷயங்கள் இவங்க தேடி போகிறாங்க, கடைசியாக கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அங்கே என்ன பிரச்சனை நடந்தது, அதுலேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பரபரப்பாகவே தேவையான விஷயங்கள், ஈவன் குழந்தைகளுக்கு கூட பிடிக்கிற மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க படத்துடைய செகண்ட் ஹாஃபை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிராம்பஸ் கதாபாத்திரம் இருக்குது இல்லையா, இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்ட காட்சிகளின்படி இன்னும் பொசுக்குன்னு அந்த கதாபாத்திரம் திருந்திருச்சு அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வந்துச்சு. அதனால் அந்த விஷயம் உங்களுக்கு தோணலாம். அதை இன்னும் கொஞ்சம் ஆர்கானிக்காக நேச்சுரலாகவே எப்படி அது வந்து கன்வின்ஸ் ஆணுச்சு, இல்லை எப்படி அது திருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோலேயே கொண்டு போயிருக்கலாம். என்னங்க பொசுக்குன்னு திருந்திருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கும் வரலாம். அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் 2 பொண்ணுங்க பிக்னியில் போகிற மாதிரி அந்த பீச் சைடு சீன்ஸில் கொஞ்சம் பேக்ட்ராப்பில் பின்னாடி இருக்குது. ஒன்றும் க்ளோஸ்அப்பாலாம் எதுவும் காமிக்கப்படலை, பட் இருந்தாலும் இருக்குது. அதை தவிர மற்றபடி இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாரும் ஃபேமிலியோடு உட்காந்து தாராளமாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் காமெடி படம் தான் இது. இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அதனால் தமிழ் டப்பிங் ரசிகர்கள் பொழுது போல் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். நம்மளை பொறுத்தளவுக்கு ஆகா ஓக எதிர்பார்ப்பெல்லாம் தேவையில்லை. டெஃபினட்டாக ஒரு டீசன்ட் வாட்ச் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி குழந்தைகளுக்கு கூட அந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.